சரி, ரைட். நெக்ஸ்ட் வந்து மார்பாலஜில லீஃப், இலை. ரைட்டா? அப்ப இலைனா லீஃபோடைய ஃபியூச்சர்ஸ் என்ன, பண்புகள் என்ன, ரைட்டா? அதோடைய பயன்கள், ஃபங்க்ஷன் என்ன சொல்லுங்க. தண்டோடைய பக்கவாட்டில் வளரும். அதான் புக்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கேட்டுக்குங்க, நோட்டீஸ் பாயிண்ட். வெரி குட், தேங்க்யூமா. தண்டோடைய பக்கவாட்டில், சரியா? இட் க்ரோஸ் ஆன் லேட்டரல் சைடு ஆஃப் த ஸ்டெம். ஆமா, எந்த இடத்துல கணு பகுதி இருக்கோ நோடல் ரீஜன்ல தான் லீஃப் ஃபார்ம் ஆகும். வெரி குட். போட்டோசிந்தசிஸோட முக்கியமான பகுதி லீஃப் தான். சரி, லீஃப் மட்டும்தான் ஒளிச்சேர்க்கை செய்யுமா? ஆமாவா? வேற எதுவும் ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடாதா? போட்டோசிந்தசிஸ் வேற எந்த பார்ட் பிளான்ட்ல அது என்ன தர்ஷினி சொல்லு. போட்டோசிந்தசிஸ் வேற எந்த பார்ட்ல நடக்கும்? ஸ்டெம்ல நடக்கும். எந்த ஸ்டெம்ல? எந்த ஸ்டெம்ல? யங் ஸ்டெம்ல. அது ஞாபகம் வச்சுங்க. நம்ம ஏற்கனவே படிச்சோம். இப்போ ஸ்டெம்ல யங் ஸ்டெம் என்ன கலர்ல இருக்கும்? கிரீன் கலர் இருக்கும். அப்ப இளம் தண்டு பச்சை நிறத்துல இருக்கும்போது அதுவும் ஒளிச்சேர்க்கையில ஈடுபடும். ஞாபகம் வச்சுக்க. லீஃப் வந்து இம்பார்ட்டன்ட் ஆர்கன் ஆர் மேஜர் ஆர்கன், அப்படிதான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? போட்டோசிந்தசிஸ் வந்து இலையில மிக அதிகமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்புறம் வேற என்ன தெரியும் லீஃப் பத்தி? அதுல வந்து வெயின்ஸ் இருக்கும், நரம்புகள் இருக்கும், மிட்ரிப் இருக்கும், மைய நரம்பு இருக்கும். அப்புறம் பீட்டியோல், இலையோடைய காம்பு பேரு பீட்டியோல். லீஃப் பேஸ் இருக்கும். மொத்தம் 3 பார்ட் லீஃப்ல. லீஃப் பேஸ், பீட்டியோல், லேமினா. ஓகே, இலை அடி பகுதி, இலை காம்பு, இலை பரப்பு. வேற வேற ஏதாவது தெரிஞ்ச பாயிண்ட், தெரியாத பாயிண்ட் எதுனா சொல்லு, பரவாயில்ல. லீஃப் பேஸ்ல பல்ஜா இருந்தா, இலையோட அடிப்பகுதி கொஞ்சம் பல்ஜா இருந்தா அதுக்கு பேரு பல்வைனஸ். பல்வைனஸ். இப்போ பாரு, கரெக்டா சொல்லும். ரித்திகா, எந்த ஃபேமிலியில அது மாதிரி இருக்குமா? அது கேட்டிருக்காதம்மா. அதோட ஐடியா என்ன தெரியுமா? முன்னாடி உக்காந்தா நம்மளை கேள்வி கேட்பாரு, பின்னாடி போயிட்டா விட்டுருன்னு நினைக்கிறியானே? நேத்து கூட அந்த பிள்ளைங்க சொல்லிச்சுமா, எந்த குடும்பத்துல இலையோட அடிப்பகுதி பருத்து காணப்படும்? இந்த மாதிரி இருக்கும். ஒப்பன்சியாவில் லீஃப் பேஸ் நான் சொல்லி கொடுத்தேன். ஒப்பன்சியாவில் எங்கம்மா பீட்டியோல்னு உனக்கு இது இல்லையே. லெகுமினேசி, பேபேசி, பல்வைனஸ் பேபேசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டுங்களா? ரைட். வேற வேற என்ன லீஃப் பத்தி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்? மோனோகாட் லீஃப்ல ஷீத்திங் லீஃப் பேஸ், சரியா? அதை அப்படியே கவரா இருக்கும். மோனோகாட்டோட ஸ்டெம்ல ஒரு விதத்துல தாவர தண்டுல அதை சுத்தி இருக்கிற மாதிரி இருக்கும். அதை உரிச்சிங்கன்னா வரும். கிராஸ்ல நம்ம எடுத்து உரிச்சு பார்த்தோம்னா வரும் வரைக்கும். அப்புறம் ஆமா, வீனேஷன்ல வந்து 2 வகையா பிரிக்கலாம். நரம்பு அமைவு, சரிங்களா? ஒன்று வந்து சிறகு வடிவ வலைப்பின்னல் நரம்பு அமைவு, ரெட்டிகுலேட் வீனேஷன். இன்னொன்று வந்து பேரலல் வீனேஷன், இணைப்போக்கு நரம்பு அமைவு, சரிங்களா? அப்புறம் பில்லோ டாக்ஸின்னு ஒன்று இருக்குது, இலை அமைவு, ஆல்டர்னேட் பில்லோ டாக்ஸி, ஆப்போசிட்டு. அப்புறம் ஓல்டு, அதாவது மாற்றிலை அமைவு, எதிரிலை அமைவு, சுற்றிலை அமைவு, சரிங்களா? அவ்வளோதான். லீஃபோடைய ரோலு ஒளிச்சேர்க்கை செஞ்சு குளுக்கோஸை தயாரிக்கிறது தான் லீஃபோடைய முக்கியமான வேலை. வேற வேற இன்னும் நிறைய நடக்குது லீஃப்ல. லீஃப் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ஒர்க்லாம் நடக்கும். வாட்டர் டிரான்ஸ்பிரேஷன் அது வழியாக தான் நடக்கும். நீராவி போக்கு அது வழியாக தான் நடக்கும். ரைட்டா? எது த்ரூ எது மூலியமா நடக்கும் டிரான்ஸ்போர்ட்? வெயின்லெட்ஸ் இல்லையா? ஸ்டொமேட்டா. ஸ்டொமேட்டா இலை துளைன்னு சொல்றோம்லப்பா, இலை துளை வழியா தான் உங்களுக்கு என்ன ஆகும்? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்லாம் நடக்கும், சரிங்களா? அந்த பிளான்ட் எடுக்கக்கூடிய கேஸ் மேபி கார்பன் டை ஆக்சைடு உள்ள எடுக்குதுன்னா அது வழியாக தான் போகும். ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுறதுனாலும் அது வழியாக தான் வரும், சரிங்களா? இதான் லீஃபோடைய ஜென்ரல் கேரக்டர்ஸ். ஓகே, பார்த்துடலாமா? என்சிஆர்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். The leaf is a lateral, generally flattened structure borne on the stem. அதான் அது ரித்திகா சொன்னது மாதிரி தான். இலை வந்து பக்கவாட்டில் இருக்கிறது. அப்போ ஸ்டெம் இப்படி இருக்குன்னா அதோடைய லேட்ரல் சைடில் இருக்கிறது. ஜென்ரலி ஃபிளாட்டன்டு ஸ்ட்ரக்சர், பொதுவாக தட்டையாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். borne on the stem, தண்டின் மீது
உருவாகிறது அல்லது தோன்றுகிறது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இட் டெவலப்ஸ் அட் த நோட் அண்ட் பியர்ஸ் எ பட் இன் இட்ஸ் ஆக்சில். நான் ஏற்கனவே காலையில சொன்னதுதான். ஸ்டெம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இதுல என்ன இருக்கும்? நோடு இருக்கும், நோடல் ரீஜன், கணு பகுதின்னு ஒன்று இருக்கும். அந்த கணு பகுதியில தான் என்ன ஆகும்? ஆமா, லீஃப்ன்றது ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அதான் அர்த்தம். அண்ட் பியர்ஸ் எ பட் இன் இட்ஸ் ஆக்சில், அதோடைய மொட்டுகளை இதோடைய கோண பகுதியில உருவாக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? The axillary bud later develops into a branch. அதான் நான் சொன்னேன். மேபி இந்த ஆக்சிலரி பட் எதெல்லாம் உருவாக்கலாம்? இந்த கோணம் மொட்டு ஒன்று ஃப்ளவரை உருவாக்கலாம், மலரை உருவாக்கலாம், அல்லது பிரான்ச்சஸ். சரிங்களா? பிரான்ச்சஸ், கிளை. ஓகேவா? இந்த மாதிரி கிளை உருவாகி அதில் இந்த மாதிரி உருவாக்கலாம். ரைட். Leaves originate from shoot apical meristem and are arranged in an acropital order. அதாவது இலைகள் வந்து எங்க எப்படி ஆரிஜினேட் ஆகுதுன்னா ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம் அப்படின்னா என்ன? தண்டு நுனி ஆக்கு திசு, அதான் தமிழ்ல. சரியா? இது ஸ்டெம்ல டிப்ல இருக்கிறது தான் எபிக்கல் மெரிஸ்டம். ஸோ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ ஆக்க திசுனா நமக்கு தெரிஞ்சது தானே, தொடர்ச்சியா என்ன ஆகும்? டிவைட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறது அதான். சரிங்களா? ரைட். அண்டு ஆர் அரேஞ்ச் இன் an acropital order. அப்படின்னா என்னப்பா? அடியிலிருந்து அடி முதல் நுனி நோக்கிய வரிசை. அப்படின்னா எப்படி இருக்கும்? கீழே சின்னதா இருக்கும், மேல இல்லைன்னா ஒரு செடி எடுத்துட்டு வந்தா பார்த்துடலாம் போ. அவ்வளவுதான், இப்படிதான் இருக்கும். இதுதான் ஆக்ரோபிட்டல் ஆர்டர், அடி முதல் நுனி நோக்கிய வரிசை தமிழ்ல. சரிங்களா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா அடியில மெச்சூர் லீவ்ஸ் இருக்கும், சரியா? டிப்ல யங் லீவ்ஸ் இருக்கும். இதுக்கு பேர் தான் ஆக்ரோபிட்டல் ஆர்டர், அடி முதல் நுனி நோக்கிய வரிசை. நீ என்ன பண்றன்னா இன்ஃப்ளோரசன்ஸ்ல இதானே இருக்குது, ரெசிமோஸ்ல படிப்பீங்க இல்லம்மா, அதே தான், வேற ஒன்றும் கிடையாது. ரைட்டா? தே ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெஜிடேட்டிவ் ஆர்கன் ஃபார் போட்டோசிந்தசிஸ். சரியா? மிக முக்கியமான ஒரு உடல இனப்பெருக்க அமைப்பு, உடல அமைப்பு தான் எதுக்கு? ஒளிச்சேர்க்கை செய்யறதுக்காக, போட்டோசிந்தசிஸ் செய்யறதுக்கு மிக முக்கியமான ஸ்ட்ரக்சரே யார் தான்? லீஃப் தான். ஓகேவா? ஜஸ்ட் நீங்க இந்த என்சிஆர்டியோட இமேஜஸ் நீங்க பாருங்க. இது ஸ்டெம்ல இதான் நோடு. கரெக்டா? இதான் என்னது? நோடு, கணு பகுதி அப்படின்னு சொல்றோம். அந்த கணு பகுதியில் தான் யார் இருக்கா? லீஃப் இருக்கா. லீஃப்ல இருக்கக்கூடிய 3 ரீஜன், இங்க இருக்கிறது லீஃப் பேஸ். அதாவது நோடல் ரீஜன்ல அட்டாச் ஆகியிருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் தான் என்னது? லீஃப் பேஸ், இலை அடி பகுதி தமிழ்ல. சரிங்களா? அண்டு இந்த பார்ட்டு நுனியில இருக்கிறது என்னது? லேமினா, இலை பரப்பு தமிழ்ல. சார், லீஃப் பேஸையும் லேமினாவையும் இணைக்கக்கூடிய பகுதி தான் என்ன சொல்லுவோம்? பீட்டியோல், இலை காம்பு. சரிங்களா? அண்ட் இந்த இடத்துல இருக்கிறது என்னது? ஸ்டிபியூல். சார், மேபி இந்த இடத்துல இங்க பாருங்க, ஸ்டிபியூல்ன்றது இன்னும் கொஞ்சம், அது வந்து என்னன்னா ஒரு நா வடிவ வளரின்னு சொல்லுவாங்க, டங் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகே. அண்ட் இந்த ஆக்சிஸ்ல உங்களுக்கு என்ன இருக்குது? ஆக்சிலரி பெட். சரியா? கோணம் ஒட்டு இருக்குது. இதுதான் ஜென்ரலா இலையினுடைய அமைப்பு. ஜஸ்ட் பார்த்துக்கோ. நமக்கு என்சிஆர்டி இமேஜ்னா இதை தாண்டி புதுசா இமேஜ் எதுவும் வராது. ரைட்டா? இதுல கொடுத்துக்கிறது தான் வரும். சரி, பார்க்கலாம். A typical leaf consists of 3 main parts. ஒரு இலை அப்படின்றது சாதாரணமா 3 முக்கியமான பகுதிகளை கொண்டது. அது என்னன்னா லீஃப் பேஸ், அதான் இவரு. அடுத்தது பீட்டியோல், இங்க பார்த்துட்டோம், இலை காம்பு, அதுக்கப்புறம் லேமினா. அந்த படம் தான் இது. சரிங்களா? the leaf is attached to the stem by the leaf base. அப்ப இலை வந்து தண்டோட எதனோட உதவியால அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா லீஃப் பேஸ், பீட்டியோல் இல்ல, லீஃப் பேஸ். ஓகேவா? and may bear 2 lateral small leaf like structure called stipules. இந்த இடத்துல கவனிக்கணும். இந்த இடத்துலப்பா, இங்க இந்த இடத்துல இப்ப இந்த பீட்டியோல் அதாவது லீஃப் பேஸ் அட்டாச் ஆயிருக்கு இல்லையா, இந்த இடத்துல இங்க மேபி இங்க ஒன்னு இருக்கலாம், அண்ட் இந்த பக்கம் ஒன்று இருக்கலாம். சின்னதா லீஃபி லைக் ஸ்ட்ரக்சரு. ஆனா அதை நீங்க லீஃப்னு சொல்லக்கூடாது, அதுக்கு பேர் என்னது? ஸ்டிபியூல்ஸ். தமிழ் என்னமா? இலையடி செதில்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸ்டிபியூல் சொல்லுவாங்க. அதாவது
இலைக்கு அடியில் இருக்கிறது இலை அடி செதில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் மோனோகாட், சரிப்பா இது வந்து டைகாட்ல ஸ்டிஃபியூல்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இருக்கும். இன் மோனோகாட்டிலிடன்ஸ் the leaf base expands into a sheath covering the stem partially or wholly. அதான் மோனோகாட்ல உங்களுக்கு எப்படி இருக்கும், ஓரளவுக்கோ அல்லது இதுவா இருக்கும். தம்பி அது ஒரு புல்ல பிடிங்கடா, ஜஸ்ட் எப்படின்னா ஏற்றணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஷீத்திங், அதாவது ஷீத்திங் கவரிங் த ஸ்டெம் பார்ஷியலி ஆர் ஹோலி. இதுக்கு வந்து ஷீத்திங் லீப் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இரு வார்த்தை நான் பார்த்துக்கோம். இன் சம் லெகுமினஸ் பிளான்ட்ஸ் the leaf base may become swollen which is called pulvinous. சில லெகுமினேசி குடும்ப தாவரங்கள்ல இலை அடிப்பகுதி சற்று பருத்து காணப்படும். அதுக்கு பேர் தான் என்னது, பல்வைனஸ் லீப் பேஸ். எப்படி இருக்கும், பல்வைனஸ் லீப் பேஸ் அப்படின்னு சொல்றோம். ரைட், நெக்ஸ்ட் இருவாட்டம். ஜஸ்ட் இந்த படத்தை பார்த்துக்கோ. இது வந்து டைகாட் லீஃப். இருவித்திலை தாவரங்கள்ல இந்த மாதிரி தான் லீஃப் இருக்கும். இது மோனோகாட் லீஃப், ஒரு வித்திலை தாவரங்கள்ல இருக்கக்கூடிய இது. அதான் சரியா? வந்துட்டியா தம்பி, சும்மா எடுத்துருவாடா. ஒன்று போதுண்டா, எல்லாருக்குமே எக்ஸ்பிரிமெண்ட்டாக கொடுத்துட்டியா? சரி ரைட். சரி நீ ஒன்று எடுத்துக்கோ. ஒன்று போதும். எறா கொடுங்கடா. அதான் ஐயோ இப்போ தானே பெருகிச்சு, கேள்வி திட்ட போகுது. இப்போ இங்கே பாருங்க, ஜஸ்ட்டு இதை இருக்குல்ல, இது லீஃபு. இப்போ இந்த லீஃபை பொறுமையாக நீங்கள் இப்படி இழுத்தீங்கன்னா கவர் ஆகிட்டு வருது பாருங்க, புரியுதுங்களா? இப்போ நீங்கள் இந்த லீஃபை நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா வருதா, இதுக்கு பேர் தான் ஷீத்திங், ஷீத் கவரிங்னா இதுதான் அர்த்தம். உரை போன்ற இலை அடிப்பகுதினா இதுதான் அர்த்தம். சரிங்களா? நீங்கள் அப்புறமா என்ன பண்ணுங்க, படிக்கும்போது கிரவுண்டில் போய் பார்க்கும்போது பாருங்க, இது பிரிச்சா வரும். புரியுதுங்களா? அப்போ இது என்ன ஆகுது, இந்த ஸ்டெம்மை உங்களுக்கு கவர் பண்ணியிருக்குது. மேபி அது ஃபுல்லாக இருக்கலாம் அல்லது பார்ஷியலாக இருக்கலாம், நீங்கள் எதை எடுத்தீங்கனாலும் வரும். புரியுதா? ரைட், இது இருக்கட்டும். நாளைக்குள்ள நிறைய குப்பைகள் ஆகிடும், நீங்கள் அப்புறமா பாருங்க. சரியா? நான் இங்கே வைக்கிறேன். இதை வேற எப்படி சார் பார்க்கலாம், இந்த ஷீட் கவரிங் எங்கே வேற பார்க்கலாம்னா வாழை மரம். வாழை மரத்தில் ஒரு இலையை பிடிச்சி இழுத்தோன்னா அந்த பட்டை நீட்டாக வரும். அதான் அது, வேற ஒன்றும் கிடையாது. அது வாழை மரமும் மோனோகாட் தானே, ஒரு வித்திலை தாவரம் தான். வேற எங்கே பார்க்கலாம்? வாழை மரம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். தென்னை மரத்துலயா? அது ஸ்கேர், தென்னை மரத்துல இல்ல. வீட்டுல கோதுமை இல்லையா? வைக்கி வரும். கரும்புல வருமே, கரும்புல இந்த சோனன்னு சொல்லுவோம்ல, அது பிரிப்பீங்களே, அதான் மோஸ்ட்லி மோனோகாட்ல உங்களுக்கு அது அப்படிதான் இருக்கும். சரிங்களா? ரைட். இன் சம் லெகுமினஸ் பிளான்ட்ஸ்ல லீஃப் பேஸ், அதான் பல்ஜா இருக்கிறதுக்கு பேரு பல்வைனஸ் சொல்றோம். லெகுமினேசி அப்படின்றது லெகுமினேசி கீழே 3 சப் ஃபேமிலி வரும். சொல்லுங்க பார்க்கலாம். அதான் சொல்லு. லெகுமினேசின்றது ஒரு பெரிய குடும்பம், தாவர குடும்பம். அதுல 3 துணை குடும்பங்கள் இருக்கு, சப் ஃபேமிலி. சீசல்பினாய்டியே, சீசல்பினேசி, மைமோசேசி, பேபேசி. இந்த 3 சப் ஃபேமிலியுமே பல்வைனஸ் இருக்கும். அதுக்கு பதிலா ஜென்ரலா என்ன சொல்லிட்டாங்க, லெகுமினேசின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். லெகுமினேஸ்ன்றது ஒரு பழைய நேமு, அதுக்கு கீழே 3 சப் ஃபேமிலி இருக்குது, அதுலயும் பல்வைனஸ் லீப் பேஸ் இருக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? the petiole help hold the blade to light. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த petiole இருக்கிறதால தான் இலை என்ன ஆகும், ஈஸியா காத்துல அசையும். நீ யோசிச்சு பாரு, இல்ல டைரக்டா petiole இல்ல அங்க இருக்குன்னா நல்லா காத்துல அசையுமா? அசையும். அதுதான் அர்த்தம். ரைட். அடுத்தது, லாங் தின் ஃபிளெக்சிபிள் petioles allow leaf blades to flutter in the wind. அதான் நான் சொல்றேன், இங்க இருக்குதுல நீண்ட இந்த இலை காம்பு, இலையானது ஈஸியா காத்துல அசைறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றாங்க. சரிங்களா? thereby cooling the leaf and bringing the fresh air to leaf surface. அப்போ இப்படி அசைறதால இலைய கூலிங்கா வச்சுக்குது. பிளஸ் நமக்கும் நம்ம அங்க போய் பக்கத்துல இருந்தோம்னா என்ன ஆகும்,
காற்று அடிச்சாதான் நமக்கு குழு குழுன்னு இருக்கும், இல்லைன்னா காற்றே அடிக்க மாட்டேன்னு திட்டுவோம். ஸோ அப்போ காற்று அடிக்கும் போது பிடிஓவில் உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், அசையும், வேற எதுவும் கிடையாது. ஓகே. த லேமினா ஆர் த லீப் பிளேடு, லேமினாக்கு இன்னொரு பேரு லீப் பிளேடு, இலை பரப்பு அப்படிதான் சொல்லுவோம். இஸ் த கிரீன் எக்ஸ்பேண்டட் பார்ட், இங்க பாருங்க நல்லா எக்ஸ்பேண்ட் ஆன இருக்கக்கூடிய ஒரு பார்ட் ஆஃப் த லீப் வித் வெயின்ஸ் அண்ட் வெயின்லெட்ஸ். இதுல என்னென்னலாம் இருக்கு, வெயின்ஸ் அண்ட் வெயின்லெட்ஸ். ஜஸ்ட் இந்த படத்தை பாருங்க. இது யாரு, மிட்ரிப் வச்சுக்கோ, சரியா, மிட்ரிப். இது வெயின்ஸ், இதுல இருந்து இப்படி பிரியுது இல்ல, அதை வெயின்லெட்ஸ் சொல்லுவோம், சரியா. இப்போ மைய நரம்பு, இது என்ன சொல்லுவீங்க, வெயின்ஸ். வெறும் நரம்பா, இணை நரம்பு அல்லது துணை நரம்புகள் என்ன வச்சுக்கோ, சரியா. அப்ப மிட்ரிப், வெயின், வெயின்லெட்ஸ் அப்படின்றது மாதிரி பிரிஞ்சிருக்கும். ஓகேவா. There is usually a middle prominent vein which is known as midrib. அப்ப பொதுவா ஒரு இலையில மையத்துல நல்லா தெளிவா ஒரு நரம்பு இருக்கும், அதை நீங்க என்னன்னு சொல்றீங்க, மிட்ரிப், மைய நரம்பு அப்படின்னு சொல்றோம். ஓகே. Veins provide rigidity to the leaf blade and act as a channels of transport for water, minerals and food materials. சார் இந்த இடத்துல கவனிங்க, இந்த வெயின்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, இது இந்த லீஃபுக்கு எதை தருது அப்படின்னா ரிஜிடிட்டி, விரைப்பு தன்மைன்னு சொல்லுது. அப்படின்னா என்ன, இப்போ வெயின்ஸ் இல்லைன்னு யோசித்து பாரு, இங்க இடத்துல வெயின்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும், லீஃப் இப்படி இருக்குமா, எல்லாம் அப்படியே சுருங்கி போன மாதிரி இருக்கும், அதான் அர்த்தம், சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு லீஃப்ல தண்ணி இருந்தா மட்டும்தான் இப்படி இருக்கும், தண்ணி இல்லைன்னா என்ன ஆயிடும், சுருங்கி போயிடும் சொல்றீங்களா, அதுதான். அப்போ உங்களுக்கு வெயின்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ரிஜிடிட்டியை கொடுக்குது, விரைப்பு தன்மையை கொடுக்குது அப்படின்றாங்க, சரிங்களா. அண்ட் ஆக்ட் ஆஸ் சேனல்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஃபார் வாட்டர், மினரல்ஸ் அண்ட் ஃபுட் மெட்டீரியல்ஸ். அப்போ யோசித்து பாரு, இது ஒரு சேனலா இருக்கு, எதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு லீஃப்ல போட்டோசிந்தசிஸ் நடக்குது, போட்டோசிந்தசிஸ் மூலமா நமக்கு என்ன கிடைக்குது, என்ன கிடைக்கும், ஃபுட் மெட்டீரியல்ஸ் கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும் இல்லையா, குளுக்கோஸ் கிடைக்குது இல்லையா, அதை இந்த வெயின் வழியா மிட்ரிப்பை ரீச் ஆயிட்டு அங்கிருந்து ஸ்டெம் இருக்குன்னா ஸ்டெம்முக்கு போகுமா, ஸ்டெம்ல இருந்து கீழே போகுமா, அது. அதே மாதிரி இன்னொன்னு என்னதுன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபார் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் சார், ஸ்டெம்ல ரூட்ல இருந்து தண்ணி வருமா, அந்த தண்ணி லீஃபுக்கு போகணுமா, அதுதான். இது ஒரு சேனல் மாதிரி ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. The shape, margin affects surface and extent of incision of lamina varies in different leaves. சார் அப்படின்னா என்னன்னா, ஷேப் வந்து எல்லாத்துலயும் லீஃப் இப்படியே இருக்குதா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு இலை இருக்குது, இந்த மாதிரி ஒரு இலை வருமா, வரும், ரைட். இப்படி ஒரு லீஃப் இருக்கு, புரியுதா, அல்லது ஒரு லீஃப் இருக்கு, அது ஷேப் எல்லாத்துலயும் ஒரே மாதிரியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அது வேரி ஆகும். அண்ட் மார்ஜின், மார்ஜின்னா ஒண்ணு இல்லை பாராச்சு, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதுவா இருக்குது இல்ல, நீங்க எந்த லீஃப் எடுத்து பார்த்தாலும் இதெல்லாம் பார்த்தோன்னா ஓரளவுக்கு இங்க மடியுது இல்ல, அது மார்ஜின்னு சொல்றோம். அதுவும் எப்படி இருக்கலாம், அஃபெக்ட்ஸ். சார் இது என்னன்னா, இதோடைய முனை பகுதி இருக்கு பாருங்க, உங்களுக்கு ஷார்ப்பா முடியலாம் அல்லது ரவுண்டா கூட முடியலாம், புரியுதா. ஒரு சில இதுல என்ன ஆகுனா, இந்த பூவர சேலெல்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் நீட்டா இருக்கும், பிபி எல்லாம் செய்வாங்க அதுல, அது மாறலாம். அண்ட் சர்ஃபேஸ் ஆல்சோ அண்ட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் இன்சிஷன் ஆஃப் லேமினா வேரிஸ் இன் டிஃபரண்ட். இன்சிஷன் என்ன தெரியுமாப்பா, இந்த இடத்துலப்பா, இப்ப நான் இங்க போட்டேன்ல, முடி வளையுது இல்லையா, இதுக்கு பேர் தான் இன்சிஷன். இன்சிஷன்னா தமிழ் என்ன சொல்லுவாங்க, உள்நோக்கி ஏதோ ஒன்று சொல்லுவோம், உள்ள அப்படியே, அது வந்து இன்சிஷன் இதான் அர்த்தம். இப்ப இப்படி 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 கூட ஆகும், புரியுதா. இப்படி கூட லீஃப் இருக்கு, எஸ், இதுக்கு பேர் தான் இன்சிஷன் சொல்லுவாங்க ராஜா, ரைட்டா. அப்ப எல்லாத்துலயும் இந்த மாதிரியான இன்சிஷன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அது ஒரு சில லீஃப்ல இருக்கும், ஒரு சில லீஃப்ல இருக்காது, சரிங்களா. சரி, இது புரிஞ்சிச்சா, இது லீஃபோடைய ஸ்ட்ரக்சர், இதை படத்தை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வீனேஷன். வீனேஷன்னா நரம்பு அமைவா தமிழ்ல, எஸ், த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வெயின்ஸ் அண்ட் வெயின்லெட்ஸ் அண்ட் த லேமினா பொசிஷன், அவ்வளவுதான். இலை பரப்புல நரம்புகள், துணை நரம்புகள்லாம் அமைந்திருக்கக்கூடிய விதத்துக்கு பேர் தான் என்ன சொல்லுவீங்க, நரம்பு அமைவு, வீனேஷன் அப்படின்னு சொல்றோம், சரிங்களா.
இந்த படத்துல பாத்தீங்கன்னா அதான் இந்த படத்தை பாரு, இதுதான் இங்க வந்து எப்படி இருக்குது, இதுக்கு எங்க எப்படி இருக்குது. ரெண்டு டைப் ஆஃப் வீனேஷன் தான் இருக்குது மொத்தத்துல. ஒன்று ரெட்டிகுலேட் வீனேஷன் சிறகு வடிவ நரம்பமைவு, இன்னொன்று பேரலல் வீனேஷன். இந்த இடத்துல பாருங்க, இது மிட்ரிப்பு, மிட்ரிப்ல இருந்து வெயின்ஸு, சரிங்களா, இந்த மாதிரி வெயின்ஸ் போகும். அண்ட் வெயின்ல இருந்து யார் வரா, வெயின்லெட்ஸ் வரும். சார் இது மேலும் என்ன ஆகும், டிவைட் ஆகிட்டு இருக்கும்டா ராஜா. புரியுதுங்களா? இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, ரெட்டிகுலேட் வீனேஷன். கரெக்டா? ரெட்டிகுலேட் வீனேஷன் சிறகு வடிவ வலைப்பின்னல் நரம்பமைவு அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? இதுவே இன்னொரு டைப் ஆஃப் வீனேஷன் இருக்கு. அதோட மிட்ரிப்பும் மற்ற வெயின்ஸும் parallel to each other, ஒண்ணுக்கு ஒண்ணு இணையாகவே செல்லும். இப்படிதான், புரியுதுங்களா? ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி இருக்கும், இணையாகவே செல்லும். அப்புறம் இன்னொரு விஷயம் முக்கியமா நீங்க கவனிக்கணும், இந்த ரெட்டிகுலேட் வீனேஷன்ல அந்த வெயின்லெட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது குட்டி குட்டி நரம்புகள்லாம் இருக்குல்ல, இதோட சைஸ் குறைஞ்சிக்கிட்டே போகும். புரியுதா? மிட்ரிப்பை விட சைஸ் கம்மி வெயின்ஸு, வெயின்ஸை கூட சைஸ் கம்மி வெயின்லெட்ஸ். ஆனா இங்க அப்படி கிடையாது, சரிங்களா? மிட்ரிப்பு மட்டும்தான் பெருசா இருக்கும், மற்ற இருக்கக்கூடிய எல்லா வெயின்ஸும் மோரார்லெஸ் எப்படி இருக்கும், சேமா தான் இருக்கும், மோரார்லெஸ் சேமா தான் இருக்கும். இதுதான் மோனோகாட்ல இருக்கக்கூடிய வீனேஷனுக்கும் டைகாட்ல இருக்கக்கூடிய வீனேஷனுக்கும் உள்ள வித்தியாசம். சரி, பார்த்துடலாமா? ரைட். The arrangement of veins and veinlets in the lamina of leaf is termed as venation. அதான் நான் சொன்னேன். ஓகே, இலையோடைய பரப்புல மைய நரம்பும் இணை நரம்புகள்லாம் அமைந்திருக்கக்கூடிய விதம் பேர் தான் நரம்பமைவுன்னு சொல்றோம். When the veinlets form a network, the venation is termed as reticulate venation. ஒன்றும் இல்லை, இந்த மா இலையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அப்புறமா பாருங்க, ரொம்ப நான் சொன்ன மாதிரி தான், இப்படி ஒன்று போச்சுன்னா அதுலேருந்து இன்னொன்று, அதுலேருந்து இப்படி ஒன்று, அதுலேருந்து ஒன்று வரும். புரியுதுங்களா? ரொம்ப சின்ன சின்ன வெயின்லெட்ஸ் தான் பிரியும். அப்படி இருந்தா அதுக்கு பேர் என்னது, ரெட்டிகுலேட் வீனேஷன் சிறகு வடிவ நரம்பமைவு அப்படின்னு சொல்லுவாங்க. When the veins run parallel to each other within a lamina. சார் ஒவ்வொரு வெயினும் ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி போகுது, பேரலலா போச்சுன்னா அந்த வீனேஷனை பேரலல். அப்ப யூசுவலா ரெட்டிகுலேட் வீனேஷன் சிறகு வடிவ வலைப்பின்னல் நரம்பமைவுன்றது எந்த தாவரத்தில் இருக்கும், டைகாட். மோஸ்ட் ஆஃப் த டைகாட் பிளான்ஸ், சரியா? ஏதாவது ஒன்று ரெண்டு எக்ஸெப்ஷன் இருக்கும், ஆனா பெரும்பாலான இதுல எப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி parallel வீனேஷன் மோனோகாட்ல மோஸ்ட்லி இதான் இருக்கும். ஓகே, leaves of dicotyledonous plants generally possess reticulate venation, while parallel venation is the characteristic feature of most of the monocot. இதான் வித்தியாசம். மோஸ்ட்லி டைகாட் பிளான்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வீனேஷன் தான் இருக்கும், சிறகு வடிவ, அதாவது ரெட்டிகுலேட் வீனேஷன் தான் இருக்கும். மோனோகாட்ல parallel வீனேஷன். அந்த ரெண்டு படமும் அதுக்காக குறிக்கிறது தான், சரிங்களா?